மிஸ் புனே அழகி திவிஷா சர்மாவினுடைய தற்கொலை விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். மிஸ் புனே அழகி திவிஷா சர்மாவினுடைய தற்கொலை விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்த நிலையில் இப்போ சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். ஏற்கனவே இவங்களுடைய பெற்றோர் சிபிஐ விசாரணை கோரியிருந்தாங்க இல்லையா? அது இப்போ பரிந்துரைக்கப்பட்டது உண்மையாயிடுச்சா? என்ன நிலவரம் ரமேஷ்? அதாவது மத்திய பிரதேச மாநிலத்தில் 33 வயதான இளம்பெண் திவிஷா சர்மா என்பவர் கடந்த மே 12ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாடு முழுக்க ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய தற்கொலைக்கு காரணமாக சொல்லப்படுவது வரதட்சணை கொடுமை. இன்றைய 21ஆம் நூற்றாண்டிலும் ஒரு பெண் வரதட்சணை கொடுமை காரணமாக, அதுவும் படித்த மிகப்பெரிய ஒரு பின்னணியை சேர்ந்த ஒரு பெண் வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டது என்ற குற்றச்சாட்டு நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான அவருடைய மரணம் தொடர்பான வழக்கை தற்போது சிபிஐக்கு மாற்றி மத்திய பிரதேச அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சகம் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அரசாணையை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான அனைத்து கோப்புகளையும் உடனடியாக சிபிஐக்கு மாற்றுவதற்கும் அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர் திவிஷா சர்மா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய மரணத்திற்கு காரணம் தற்கொலைதான் என்று பிரேத பரிசோதனை அறிக்கைகள் உறுதி செய்திருக்கின்றன. ஆனால் அதனை ஏற்பதற்கு திவிஷா சர்மாவினுடைய பெற்றோர் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். திவிஷா சர்மா வரதட்சணை கொடுமை காரணமாக கொலைதான் செய்யப்பட்டார். அவருடைய கொலைக்கு பின்னால் அவருடைய கணவரான சமர்த் சிங் மற்றும் மாமியார் கிரிபாலா சிங் ஆகியோர் இருக்கிறார்கள். ஏனென்றால் சமர்த் சிங் ஒரு வழக்கறிஞர், மாமியார் கிரிபாலா சிங் ஒரு முன்னாள் நீதிபதி. எனவே தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார தொடர்புகளை, நீதித்துறை பின்னணியை பயன்படுத்தி அவர்கள் வழக்கின் உண்மையை மறைக்க பார்க்கிறார்கள். இந்த வழக்கில் உண்மையான நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவருடைய பெற்றோர் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். நேற்று முன்தினம் கூட மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவை நேரில் சந்தித்து இதே கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்ற மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் இந்த வழக்கின் விசாரணையை விரைவில் நாங்கள் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுவோம் என உறுதி அளித்திருந்தார். அவர் உறுதி அளித்தது போலவே தற்போது மத்திய பிரதேச மாநில அரசு திவிஷா சர்மா மரணம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி தன்னுடைய சம்மதத்தை வழங்கி இருக்கிறது. திவிஷா சர்மா ஒரு முன்னாள் மிஸ் புனே அழகி என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மத்திய பிரதேச மாநிலத்தில் வாக்குப்பட்டு சென்றிருந்தாலும் கூட அவருடைய பூர்வீகம் என்பது டெல்லிக்கு அருகே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். புனே அழகியினுடைய தற்கொலை விவகாரத்திற்கு சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.